ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் சேனல். நான் உங்கள் நித்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அந்த காலத்தில் செஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிமிலி உருண்டை ராகி மாவில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 kg அளவுக்கு ஒரு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை வாட்டரை ஆட் பண்ணி, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு நனைகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கேழ்வரகுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. எல்லா மாவுலேயும் இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் வெறும் மாவு மாதிரி தான் இருக்கணும். பட் மாவு நனைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது புட்டு மாதிரி நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாவு ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாவு ரெடி. இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கீழே தண்ணி ஊற்றி மேலே இட்லி தட்டு வச்சு ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அதை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு அதை மேலே இட்லி பாத்திரத்தை மேலே போட்டு இந்த மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக. இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வேக வச்சா போதும், வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 5 minutes கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக தெரியும். அந்த மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னா அது வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் 250 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது கூட ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வெந்தாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூட்லேயே கை வச்சிடாதீங்க. இது கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெல்லம் ஆட் பண்ணலாம். உடைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட எள்ளு கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு லைட்டாக பவுட்ரு குறைன்னு பண்ணி அதையும் ஆட் பண்ணலாம். இது கூட நான் இன்றைக்கி எள்ளு ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நல்லா அந்த வெல்லம் அந்த மாவில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகினா தான் ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம பால்ஸ் மாதிரி செய்ய முடியும். அதனால் நல்லா அதை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்ட்டு. கலரே சேஞ்ச் ஆகி ரொம்ப மாவு பாருங்கள் நல்லா ஒரு ஈரப்பதத்தோடு இருக்குது. இப்போது இந்த மாதிரி லட்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சிமிலி உருண்டை ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.